இந்த வழக்கிலே கொழும்பிலிருந்து 3 சட்டத்தரணிகள் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த 3 சட்டத்தரணிகள் வந்திருந்தார்கள். அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது அவர் யாருக்காக வந்தார் என்பதை புரியவில்லை. நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் பாதிக்கப்பட்ட சார்பாக நீங்கள் ஆஜராக வந்திருந்தால் உங்களுடைய பேரை உங்களுடைய பேரையும் அங்கே நீதிமன்ற பதிவேட்டிலே நான் உங்களோட பேரை எடுத்து கூறி என்னோட சேர்த்து நீங்கள் ஆஜராக கூறட்டுமான்று. இல்லை நாங்கள் கவனிக்கத்தான் வந்திருக்கோம் என்று. ஆனால் யாரை கவனிப்பதற்கு என்னத்துக்கு வந்திருக்காங்க இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இவர்கள் எதிரிகள் சார்பாக வந்துதான் இதை கண்காணித்தார்கள் என்று. ஆனால் எதிரிக்காகவும் சட்டத்தில் ஆஜராக வேண்டியது அது நிச்சயமாக ஆஜர வேணும். ஆனால் இவருடைய நடவடிக்கைகள் ஒரு பலத்த சந்தேகத்தை உருவாக்குகிறது. கொழும்பிலிருந்து வந்தவர்கள் இடத்துக்கு வந்தார்களே தெரியவில்லை. அதை கவனித்து விட்டு சென்று விட்டார்கள். இதுதான் நடந்தது. அந்த பயங்கரவாத தடுச்சட்டத்தை விசாரிப்பதே காரணம் அது அந்த தெளிவாக சொல்லிக்கிறோம். இந்த இன நல்லிணக்கம் மற்ற தேசிய பாதுகாப்பு அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு விடயத்தை நான் நிதானமாக உங்களுக்கு கூற வேண்டும் என்றால் பயங்கரவாத தடை சட்டம் யுத்தம் முடிந்த கொண்டு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பயங்கரவாத சட்டம் விடுபடவில்லை. இன்றைய உண்மையான நிலை என்னவென்றால் அவசரகால சட்டத்தில் உள்ள சில பிரிவுகள் அவசரகால சட்டம் நீக்கப்பட்டு விட்டது கூறப்பட்டாலும் அங்கே உள்ள சில முக்கியமான பிரிவுகள் பயங்கரவாத சட்டத்துக்கு உட்புகுத்தப்பட்டிருக்கிறது 24 பிரிவுக்குள்ளே. இந்த பயங்கரவாத சட்டம் இன்னொரு நிரந்தர சட்டமாக இருக்கிறது. இந்த சட்டம் விசேடமாக உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். வாஸ் குணவர்தன் டிஐஜி பிரதீபா போலீஸ் அதிபர் அவர் சிங்களவர். அவர் ஒரு கொலையை செய்திருந்தார் என்று அதை சந்தேகத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கும் இந்த பயங்கரவாத சட்டத்தின் கீழே தான் தடுப்பு கால உத்தரவு விதிக்கப்பட்டு இந்த வழக்கம் நடைபெற்றது. அதை அவர்கள் பிறகு அந்த சட்டத்தின் கீழ் வைத்திருப்பது தவறு என்ற ஒரு வாதத்தை கொண்டு வந்தார்கள். அதுபோல இங்கே சில குற்றத்தின் தன்மையை பொறுத்து அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து அது பயங்கரவாத சட்டமா அல்லது சாதாரண சட்டமாக என்பதில் இந்த நாட்டில் தடுத்து வைத்து விசாரிக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் மட்டும்தான். பயங்கரவாத தடை சட்டமெல்லாம் தடுக்க முடியும். 24 மணித்தியாலத்திலேயோ 48 மணித்தியாலத்திலேயோ இவ்வாறான பெரும் கொடூரமான மனித இனத்துக்கே கேவலமான இப்படியான ஒரு செயல்பாட்டை 24 மணித்தியாலம் 44 முடியாது. அந்த விசாரணை முடிக்க முடியாது. ஆகவே தான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 9ஆம் பிரிவில் தடுப்பு காவல் உத்தரவுகளை தடுத்து வைத்து விசாரிக்கும் பொழுது விசாரணைக்கு துரிதமாக வருவது மட்டுமன்றி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் சுலபமாக இருக்கும். ஆக இவர்கள் பயங்கரவாத சட்டத்துக்கள் வைத்து விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரியோ?